திருமூலரின் திருமந்திர பேழைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பாயிரம் 2ஆம் பாடலின் விளக்க உரையை பாடல் நிறைவடைந்ததும் கேட்கலாம். போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் தென்திசை கொருவேந்தனாம் கூற்றுதை தானை யான் கூறுகின்றேனே. போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் தென்திசை கொருவேந்தனா கூற்றுதை தானை யான் கூறுகின்றேனே. தத்துவ விளக்க உரை. நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை. சிவம் ஒருவனே. அவன் 4 திசைகளுக்கும் தலைவனாகி சிவசக்தியாக இணைந்து அர்த்த நாரீஸ்வரராக இந்த உலகை படைத்தான். மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம். 4 திசைகளுக்கும் தலைவன் என்ற பிறகு திருமூலர் ஏன் தென்மேற்கை குறிப்பாகச் சொல்கிறார்? நமது பூமி வடகிழக்கு நோக்கிச் சாய்ந்துள்ளது. எனவே அதன் அடிப்பகுதி தென்மேற்கே ஆகும். அந்த ஆணிவேராக ஆதி மூலமாக இருந்து இந்த உலகத்தை தாங்குபவன் இறைவன் ஒருவனே. கூற்றுதை தானை. இதற்கு மிக ஆழமான பொருளுண்டு. காலனை உதைத்தது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய காலக் கணக்குகள் யாவும் உடம்போடு வாழும் உயிர்களுக்கு மட்டுமே உரியவை. ஆன்மாவிற்கு என்றுமே காலங்கள் கிடையாது. காலத்தை கடந்த அந்த பரமசிவனே கூற்றுதைத்தானை ஆவான். போற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை. அவன் அனைத்திற்கும் ஆதார சக்தியாக விளங்குபவன். நமது உயிருக்குள் உயிராயிருக்கின்ற பேரொளி ஞான அமுதம். இசைத்து என்பது வெறுமனே பாடுவது மட்டுமல்ல. இசைத்தல் என்றால் ஒன்றி போதல் என்று பொருள். எவனை நாம் உலகத்தில் அதிகம் விரும்புகிறோமோ அவனுடன் தான் நாம் முழுமையாக இசைய முடியும். அந்த பரம்பொருளோடு நம் மனதால் இசைந்து இந்த பிறவி பிணியிலிருந்து நாம் அனைவரும் விடுபடுவோமாக.